ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் தங்க பிள்ளையே, நான் உன்னை கவனிக்க வருகின்றேன். ஏதோ பெரியதாக நடந்தது போல் யோசித்து கொண்டு இருக்கிறாய். அப்படி என்ன நேர்ந்தது? நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன். தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே. கவலைகளுக்கு இடம் தராதே. ஏற்றத்தாழ்வு இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் எந்த ஒரு பிரச்சனையிலும் கூட நீ நீந்திக் கொண்டு வந்து விடுவாய். நீயோ இது அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய். நீ என் செல்ல மகளாக உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு. என்னை தாண்டி என்னை மீறி எனது மகளுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். எனது அனுமதியின்றி நெருங்க விட மாட்டேன். தைரியமாக இரு செல்லமே. தன்னம்பிக்கையோடு இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு? கர்மாவா இருக்கின்றன. கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் என் மகளை நான் கைவிட மாட்டேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கு வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகின்றேன். இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. அம்மா நான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். நான் சில நாட்களாக உன்னை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றேன். பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி குலைந்து விட்டாய். உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை காண என்னால் முடியவில்லை. இது மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் அறிவுறுத்தி விட்டேன். ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாயை வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். இப்போது உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள். உன் நலனை விரும்பும் உறவாக, அதாவது தாயாக, தந்தையாக, சகோதரராக, குருவாக, உன் உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொரு பாசத்திற்காக ஏங்க வேண்டும்? உனக்குள் இருக்கும் எனக்காக உன் அருகில் வந்து விடுவேன். உன்னுடன் இருக்கும் நிரந்தர உறவாக உன்னுடன் நான் இருப்பேன். இனி நீ எப்படி இருப்பாய் என்பதை முடிவு செய்து விட்டாய் அல்லவா? அதையே பின்பற்று. நீ எதற்கும் கலங்க வேண்டி இருக்காது. நல்லதே நடக்கும். ஜெயம் உண்டாகட்டும். என் தங்க பிள்ளைக்கு உன் தாயானவள் நிச்சயம் துணை இருப்பேன். நல்லதே நடக்கும். ஓமி, உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கின்றேன். நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு தங்கமே. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுவதுமாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவள். நான் உன்னுடன் நடப்பயிற்சி செய்கின்றேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் மற்றும் உன் படைப்பாளியாகவும் இருக்கின்றேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கின்றேன். என் அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவும் நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது. நானும் உனக்கு எந்த தீங்கையும் செய்ய விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண் முன்பே காண்பித்து விட்டேன்.
உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் ஏராளம். உன் மனதை தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள். வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம். நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே. நான் இருக்கின்றேன். நான் உன் இதயத்திலிருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன். இன்று அதை உணர்ந்தாய் அல்லவா? காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாக தெரியும். அதை போலவே தான் உன் வாழ்வில் நிம்மதி இருந்தால்தான் அழகான உயிரோட்டமுள்ள அற்புதமான வாழ்க்கையாக அமையும். அப்படி இருக்கையில் நீ தென்றலை உணர வேண்டும். நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்ற தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும். அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்புத்தன்மையையும், அடுத்தது நம்பிக்கையையும் நேர்மையையும் வைராக்கியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன நான்கும். அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லும். இவைகளை நீ கடைபிடித்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும், அந்த பாதையில் உன் அம்மா நானும் இருக்கின்றேன். என் அன்பு மகளே, நான் உன்னை கவனிக்க நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். என் தங்கமே, உன்னிடத்தில் உன் அம்மா நான் இருக்கின்றேன். உன்னை என்றும் கைவிட மாட்டேன். உனக்கு துணையாக என்றும் எங்கும் வருவேன். நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.